இப்போ தான் மாம்பழ சீசன் வந்துடுச்சு 1 மந்த்தாகவே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ மாம்பழ சீசன் இல்லையா, நம்ம ஒரு ஃபுட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா 2 மாம்பழம் எடுத்து இதில் நான் தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற கொட்டையும் மாங்காய் விதைக்குள்ள அந்த கொட்டையை எடுத்து போட்டுறோம். இப்போ மாம்பழ சீசன் இல்லைங்களா, அதனால் ஒரு புட்டிங் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த மாங்காய் பழத்துக்கு சதை பகுதி மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். தோலும் அந்த உள்ள இருக்கிற விதையும் எடுத்து போட்டுடலாம். இதை அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் பால் ஒரு 50 ml இருக்கும். பாலில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன் போட்டு இதில் கலந்து வச்சுருக்கோம். பாருங்கள், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மாம்பழத்தை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மாம்பழத்தை இப்போ இதில் வானலில் பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுட்டோம். வானல் வச்சு நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போடலாம். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா மாம்பழமே நமக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குதா. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரும் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுற உடனே கிண்டிகிட்டே இருங்க. சப்போஸ் நமக்கு மாவு நம்ம கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டோம்னாலும் சீக்கிரம் கெட்டியாகிடும், அப்புறம் சரி வராது. அதனால் நல்லா நீங்கள் அந்த ஊற்றின உடனே கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா அழகாக வரும். பார்த்திங்களா, ஜெல்லு மாதிரி. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபுட்டிங் ரெடி ஆகிடுச்சு. 5 minutes போதும். இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது சூடு ஆற வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சில்லுன்னு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால் இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட புட்டிங் தானே, புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஜெல்லி மாதிரி இருக்குது. அதான் ரொம்ப ஈஸிங்க. கூட இது ரொம்ப கஷ்டம்னு இருந்துச்சு. ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. நம்ம எந்த பழம் வச்சுனாலும் செய்யலாம். இது இனிமேல் பாருங்கள், அடிக்கடி நம்ம வீடியோவில் புதுசாக செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய பழம் வச்சுருக்கோம். பழ வியாபாரம் தான் தம்பி பண்ணுறாங்க. வாரம் ஒரு பழம் எடுத்து கண்டிப்பாக இது செய்ய போகிறோம். அந்த இது மேங்கோவோட அந்த வாசனை நல்லாவே இருக்குது. நான் கலர் மாறும்னு நினச்சேன், அந்த நம்ம போட்ட அந்த வானலில் கலரில் அப்போ கலர் மாறும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், தெரியுதுங்களா, ஜெல்லி மாதிரி இருக்குது. தம்பி பசங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கட் பண்ணி பார்க்கலாம். இப்படி கட் பண்ண சின்னதாக கட் பண்ணுவேன். அச்சோ, கேக் கட் பண்ணுற மாதிரியே இருக்கே. ஜெல்லி எப்படி எடுக்கிற மாதிரி எடுக்க தெரியாமல் கையிலே எடுக்கலாம். பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸாக நான் ஒரு 6:30 மணிக்கு வச்சேன், இப்போ 8 மணிக்கு எடுத்துருக்கேன். 1 hour
6, 7, 8 2.5 மணி நேரம் வச்சுருக்கேங்க. இது வந்து ஃப்ரீசர்லலாம் வைக்கக்கூடாது, வெறும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம் நம்ம. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலனா கூட அப்படியே கூலிங் வேணாம், சில்லுன்னு வேணான்றவங்க வெளியே அப்படியே வச்சாலுமே நல்லா தான் வந்திருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். எப்படி இருக்குது? ஜெல்லி மாதிரி இருக்கா? எப்படி இருக்க? ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? தம்பி பொண்ணு சாப்பிட்டா நல்லா இருக்கு சொல்லிட்டா. எல்லாருக்கும் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு அதிகமாக வேணாலும் கார்ன்ஃப்ளவர் போடும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணி கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை அப்பயே செக் பண்ணிக்கோங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே போதுமான்னு. மற்றபடி இது ரொம்ப சிம்பிளுங்க, யாருனாலும் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு புட்டிங். கூட செய்யலாம் சார். ஆமாம், ஜெல்லி நம்மளே வீட்டிலே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் ஆட் பண்ணணும், இல்லை வேறு மாதிரி இப்படி செய்யுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.